வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் திருக்குறளில் தெரிந்து கொள்ளல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 51வது அதிகாரம். அதில் கொடுத்துருக்க குறள்: குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி ஒருவருடைய குணத்தை ஆராய்ந்து, குற்றமும் நாடி அவருடைய குற்றத்தையும் ஆராய்ந்து, அவற்றுள் மிகை நாடி இதில் எது மிகுதியாக உள்ளதோ மிக்க கொளல் அதை வைத்து நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருத்தருடைய குணத்தையும் குற்றத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்து அதில் எது அதிகமான அளவு இருக்கோ அதை வச்சு அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. நான் முந்தைய வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் ஒரு அதே பொருளை தருது அப்படின்னா அந்த அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு சொல்லலாம். இதில் என்ன திரும்ப திரும்ப ஒரு சொல் வருது, என்ன சொல் அப்படி பார்த்தீங்கன்னா நாடி, குணம் நாடி குற்றமும் நாடின்னு வந்திருக்கு. அதே மாதிரி மிகை நாடின்னு இருக்கு. அதாவது நாடி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆராய்ந்து என்ற பொருளை தருகிறது. எனவே எல்லா இடத்துலையுமே இங்கே வந்திருக்க 3 இடங்களிலுமே அது ஆராய்ந்து என்ற பொருளை மட்டுமே தருகிறது. அதனால இந்த குறளில் சொற்பொருள் பின்வரு நிலை அணி பயின்று வந்துள்ளது. இனி அடுத்த குறள்: பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், அதாவது ஒருத்தருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அவருடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறிந்தாலே அது தெரிந்துவிடும். அதான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய பெருமையும் சிறுமையும் நம்ம எவ்வளோ அவருடைய பெருமை எவ்வளோ, அவருக்கு எவ்வளோ சிறுமை கிடச்சிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் அவரை பற்றிய செயல்கள், அவர் செய்யக்கூடிய செயல்களை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இது ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏகதேச உருவக அணி அப்படின்னா புலவர் ஒரு பொருளை உருவகம் செய்து மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணி என்று அழைக்கப்படுகிறது. இதில் சொல்லியிருக்காங்க, பெருமைக்கும் சிறுமைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளே வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது எது பெருமை எது சிறுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உருவகப்படுத்தலை. பெருமைக்கும் சிறுமையும் ஆராய்ந்து பார்த்தாலே அவருடைய செயல்பாடுகள் தெரிஞ்சிரும் தான் உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எது பெருமை எது சிறுமைன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கலை. அதனால் இதில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. அடுத்ததான், தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவரை தேர்வு செய்துவிட்டு அதன் பிறகு அவரை பற்றி நாம் சந்தேகப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு மிகுந்த துன்பத்தை தரும். புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியுது. ஏதாவது இப்போ நம்ம யாரனாலும் இவங்க இந்த வேலைக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே ஆராயாமல் தேர்ந்தெடுத்துடுறோம். அது தேர்ந்தெடுத்த பிறகு அவங்கள பற்றி ஐயப்படுறோம். ஐயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சந்தேகம். அவங்கள பற்றி சந்தேகப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு நாளும் நாளும் துன்பத்தை மட்டுமே தரும். ஸோ இன்றைக்கி வகுப்பு இதோடு முடிந்தது. நன்றி மாணவர்களே, வணக்கம்.